இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் புதல்வன் திட்டம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பற்றியும், இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் புதல்வன் திட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மொபைல் நம்பர், இபி பில், முகவரிக்கான ஆதாரம், பேன் கார்டு. இது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் பாஸ்புக் கூட கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த திட்டம் தொடங்கப்படும் நாள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. அதிலிருந்து தகுதியான மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பயனாளிகளை எப்படி தேர்வு செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தகுதிக்கான அனுமதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தமிழ் புதல்வன் திட்டம் 2024 கீழ் ஆண் மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அடுத்ததாக அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள். விண்ணப்பதாரர்கள் இத்திட்டத்திற்கு தேர்வை உறுதிப்படுத்த விண்ணப்ப படிவத்தை விரைவில் பூர்த்தி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணால் உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுடைய காலேஜில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மொத்தம் 2 வகையான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம், மற்றொன்று வந்து நீங்கள் படிக்கிற காலேஜில் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா புதுமை பெண் தமிழ் புதல்வர் திட்ட விண்ணப்ப படிவம் மென்ஷன் பண்ணிட்டு அதற்கு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மாணவருடைய பெயர், அடுத்ததாக மாணவர் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயர், அடுத்ததாக மாணவருடைய முழு முகவரி என்டர் பண்ணும், அடுத்ததாக மாணவருடைய பிறந்த தேதி, பாலினம் வந்து ஆண் பெண்ணுன்னு சொல்லியிருக்கும். ஆண் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி ரெண்டுமே ஃபில் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றவர்னு கேட்டிருப்பாங்க. அது ஆம் ஆப்ஷனை டிக் பண்ணிங்க. அப்படின்னா பள்ளியுடைய பெயர் முகவரி கேட்டிருப்பாங்க. இதுவே ஆர்டி மூலமாக 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவர்கள் கேட்டிருப்பாங்க. ஆம்னா அதை டிக் பண்ணிங்க, இல்லைனா இல்லை டிக் பண்ணிங்க. அடுத்ததாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றவர்கள் கேட்டிருப்பாங்க. அது ஆம்னா ஆம் கொடுத்துட்டு பள்ளியுடைய பெயர் முகவரி இல்லைனா இல்லை ஆப்ஷனை டிக் பண்ணிங்க. இதில் 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு பள்ளி பெயர் முகவரி என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க விரும்பும் மேற்படிப்போட பெயர் அல்லது படிச்சுட்டு இருக்க மேற்படிப்பு பெயர் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக மேற்படிப்பிற்காக சேரவிருக்கும் கல்லூரியுடைய பெயர் முகவரி கேட்டிருப்பாங்க. கடைசியாக அலுவலக உபயோகத்திற்குன்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட், பேங்க் நேம், ஐபிசி கோட், பேங்க் பிரான்ச் நேம் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏற்கனவே வெளியான அப்ளிகேஷன் ஃபார்ம். தற்போது பார்த்திங்கன்னா கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் கல்லூரியிலே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இது சம்மந்தமாக ஒரு கல்லூரியில் கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன, அதை எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு காலேஜில் அட்டானமஸ் காலேஜில் வெளியிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபார்ம்லேயே தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய நேம் வந்து கேப்ஸ் லெட்டரில் ஃபுல்லாக என்டர் பண்ணணும். 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி என்டர் பண்ணிங்க. அடுத்ததாக காலேஜ் நேம் இருக்கும். அடுத்ததாக காலேஜுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண இயர் வந்து 2024ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிருக்கணும். அடுத்து உங்களுடைய கோர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க, சப்ஜெக்ட் நேம் கேட்டிருப்பாங்க, கோர்ஸோடைய டியூரேஷன் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு கேட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னு டிக் பண்ணிவிட்டு எஸ் ஆப்ஷனையும் டிக் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கூலுடைய பேர், எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு காலமாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட், நெக்ஸ்ட்டு 7th, நெக்ஸ்ட் 8th, 9th, 10th, 11th, 12th சொல்லிவிட்டு ஸ்கூலுடைய நேம், அதோடய பிளேஸ், எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட், மந்த், இயர் இது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்ததான் எம்இஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. எம்இஸ் நம்பர் என்னவோ அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் இருக்க மாதிரி என்டர் பண்ணிங்க. பாக்ஸில் கரெக்டாக நம்பரை என்டர் பண்ணிங்க தெரியுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம், மதர் நேம் இரண்டுமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கார்டன் நேம் இருந்தால் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா ஃபில் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி வந்து
பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, என்ன கம்யூனிட்டியோ நீங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க. அதேமாரி இமெயில் ஐடியும். ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா எஸ்எம்எஸ் மூலமாக தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கம்பல்சரியாக கரெக்டாக கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கிங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், பின்கோட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு கூட லிங்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐசிஆர் கோட் இது எல்லாமே என்டர் பண்ணிக்கங்க. அதெல்லாம் என்டர் பண்ணி டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் என்டர் பண்ணி நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணிங்கன்னா அது கூட நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் சொல்லிவிட்டு 10th, 11th, 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸ், டிசி ஜெராக்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆன்லைன் இன்கம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், ஆதார் கார்டு கூட லிங்கான பேங்க் பாஸ்போர்ட் ஃபஸ்ட் பேஜ் ஜெராக்ஸ், ஃபுல் சைஸ் ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட காலேஜில் அப்லோட் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு அப்ரூவ் ஆனவர்களுக்குலாம் யாருடைய அப்ளிகேஷன்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வர கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.